முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனாவிடம் அமெரிக்காவை விற்றுவிட்டதாக கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸும் ட்ரம்பும் நேருக்கு நேர் விவாதத்தில் பங்கேற்ற நிலையில் சீனாவுடன் வர்த்தக போரில் ஈடுபட்டு ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தினார் என கமலா சாடினார். சீன அதிபருக்கு நன்றி தெரிவித்து ட்ரம்ப் ட்வீட் செய்திருந்தார் என சுட்டிக்காட்டிய அவர், ட்ரம்ப் சீனாவிடம் அமெரிக்காவை விற்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் அதிபர் பதவியில் இருந்து சென்றபோது அமெரிக்காவை எப்படி விட்டு சென்றார் என பேசுவோம் என தெரிவித்த கமலா, மிக மோசமான வேலையில்லா திண்டாட்டம், ஒரு நூற்றாண்டில் மோசமான தொற்று நோயை ட்ரம்ப் விட்டு சென்றார் என்றும், உள்நாட்டு போருக்கு பிறகு நமது ஜனநாயகத்தின் மீதான மிக மோசமான தாக்குதலை ட்ரம்ப் விட்டு சென்றுள்ளார் எனவும் சாடினார். மேலும் நாங்கள் அதை சுத்தம் செய்கிறோம் எனவும் கமலா குறிப்பிட்டார். ஆனால் கொரோனா சமயத்தில் தங்கள் நிர்வாகம் சிறப்பாக செயலாற்றியதாக கமலாவின் குற்றச்சாட்டை ட்ரம்ப் மறுத்தார். நேரடி விவாதத்தின் போது கமலா ஹாரிஸ் ஒரு மார்க்சிஸ்ட் என அழைத்தார் டொனால்ட் ட்ரம்ப். கமலா ஒரு மார்க்சிஸ்ட், கமலாவின் தந்தை ஒரு மார்க்சிய பேராசிரியர் என ட்ரம்ப் தெரிவித்த போது அமெரிக்க துணை அதிபரான கமலா ட்ரம்பின் கடுமையான குற்றச்சாட்டிற்கு நேரடியாக பதிலளிக்காமல் கொரோனா தொற்று சமயத்தில் சீன அதிபர் ஜின் பிங்கிற்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்து ட்வீட் செய்ததை சுட்டிக்காட்டி பதிலடி தந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.